இன்றைக்கு இந்த உழவர் திருநாள் கருத்தரங்கில் ஜோதிட திருவிழாவில் எனக்கு பேச வாய்ப்பு தந்ததற்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு. ராஜாசங்கர் ஐயாவுக்கு மட்டும் இல்லை, ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையிலோட நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சில விஷயம் மட்டும்தான் ஜோதிட டிப்ஸ் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நான் இது பண்ணுறேன். ஏன்னா அதிக நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 20 நிமிஷம். அதுக்கு மேலே ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் பேசணும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுறேன். இப்போது காலண்டர் ஜோதிடன்னு ஒன்று 20-30 நாள் ஆராய்ச்சி பண்ணோம், அந்த விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 17ஆம் தேதி 17ங்கிறது இன்றைக்கி எம்ஜிஆர் பிறந்த நாள். எம்ஜிஆர் பிறந்த நாளுங்கிறனால அது கூட்டினா 8 சனியோட ஆதிக்கம். சனி தான் உலக தொழில்காரகன், உலக லாபாதிபதி. சனிக்கு சுக்கிரன் பாசகனாக வரும். அதாவது அவர் 1977ஆம் ஆண்டு முதல்வர் ஆனார் எம்ஜிஆர். அந்த 1977 கூட்டுனிங்கன்னா 24 சுக்கிரன் ஆண்டாக வரும். 1 9 10 17 17 4 7 24 கூட்டுனிங்கன்னா 6ங்கிறது சுக்கிரன். அப்போ அவர் பிறந்த 17ஆம் தேதி அப்படிங்கிறது 8. அப்போ சனிக்கு சுக்கிரன் தான் மிகுந்த யோகாதிபதி. சனிக்கு சுக்கிரன் தான் பாசகனாக வரும். பாசகன் தான் நல்ல பலனை அள்ளி கொடுக்கும். நீங்கள் படிச்சிருப்போம், நம்ம அது உங்களுக்கே தெரியும், நான் புதுசாக ஒன்று சொல்ல. பாசகன், காரகன், போதகன், வேதகன் பாசகன் பலனை அள்ளி கொடுக்கும். காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும். போதகன் பலனை கொடுன்னு சொல்லும். வேதகன் பலனை தடுக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து போன வருஷம் கூட பெண்கள் மகளிரில் கிரிக்கெட்டில் ஜெயித்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது 2025 என்பது 9 குறிக்கும். 2 2 4 5 9. 9ங்கிறது செவ்வாய். செவ்வாய்ங்கிறது வீரம். பெண்கள்ங்கிறது சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன். சுக்கிரனும் எடுக்கலாம், பெண்களுக்கு சந்திரனையும் எடுக்கலாம். அப்போ சுக்கிரனிலிருந்து சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் அப்படி வரும். பொதுவாக சுக்கிரனுக்கு செவ்வாய் நன்மை செய்யும், சந்திரனுக்கு செவ்வாய் நன்மை செய்யும். சந்திரனுக்கு 2வது நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். சுக்கிரனுக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். அதனால் போன வருஷம் அவங்க கிரிக்கெட்டில் ஜெயித்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ இந்த காலண்டர் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடலாம். ஏன்னா அது குறிப்பெடுத்தேன், அதுக்காக உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அதனால் இப்போ ஜனவரி 1ஆம் தேதி, ஒரு வருஷத்துக்கு 365 நாளுங்க. ஜனவரி 1ஆம் தேதியை 1வது நாளாக நம்ம எடுக்கணும். ஜனவரி 25ஆம் தேதியை 25வது நாளாக எடுக்கணும். பிப்ரவரி 19ஆம் தேதியை 50வது நாளாக எடுக்கணும். மார்ச் 16ஆம் தேதியை 75வது நாளாக எடுக்கணும். ஏப்ரல் 10 100வது நாள். மே 5 125வது நாள். மே 30 150வது நாளாக வரும். ஜூன் 24ஆம் தேதி 175வது நாளாக வரும். ஜூலை 19 200வது நாளாக வரும். ஆகஸ்ட் 13 225வது நாளாக வரும். அதுக்கடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி 250வது நாளாக வரும். அக்டோபர் 2 275வது நாளாக வரும். அக்டோபர் 27ஆம் தேதி 300வது நாளாக வரும். நவம்பர் 21ஆம் தேதி 325வது நாளாக வரும். டிசம்பர் 16ஆம் தேதி 350வது நாளாக வரும். டிசம்பர் 31ஆம் தேதி 365வது நாளாக வரும். இது பொதுவாக ஒரு வருஷம் 365 நாளுங்கிறது ஸ்டாண்டர்டு. இன்னும் ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு 366 நாள் வரும். அது எப்படின்னா
பிப்ரவரி 29 நாள் இருக்கிறப்ப 366 நாள் கம்பல்சரி வரும். அப்போ வந்து அது கால்குலேஷன் நம்ம எப்படி எடுக்கணும்னா, அதைவே அப்படியே ஜனவரி 1ஆம் தேதி 1வது நாளாக போட்டுக்கணும், ஜனவரி 25வது நாள் 25வது நாளாக போட்டுக்கணும், பிப்ரவரி 19ஆம் தேதி 50வது நாளாக போட்டுக்கணும், மார்ச் 5 75வது நாளாக வந்துடும். ஒரு நாள் முன்கூட்டியே தள்ளி வரும் 366 நாள் இருக்கிறப்ப. இப்படி நம்ம எடுத்துக்கணும். இந்த பிப்ரவரி 29 இருக்கிற வருஷத்தில் தான், அதாவது அந்த வருஷத்தை 4ஆல் வகுத்தோம்னா மீதி வராது. அந்த வருஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ கலைஞர் கருணாநிதி ஐயா 1924ஆம் ஆண்டு பிறந்தவர். அதை 4ஆல் வகுத்திங்கன்னா 0 தான் வரும். வகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பிப்ரவரி 29 நாள் இருக்கும். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து 1948 பிறந்தவங்க. அதை வகுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து மீதி 0 வரும். பிப்ரவரி 29 நாள் இருக்கிறவங்கள பிறந்தவங்க. இப்படி அதை எடுத்துக்கிட்டே வரணும். எடுத்துக்கிட்டே வரும் பொழுது நம்ம பிறந்த தேதி இருக்கு இல்லைங்களா, அந்த பிறந்த தேதி எத்தனாவது நாள் அப்படின்னு வரணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரஜினி ஐயா சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிசம்பர் 12ஆம் தேதி வந்து நடிகர் ரஜினி ஐயா பிறந்த நாள். அப்போ வந்து நான் டிசம்பர் 31ஆம் தேதியை 365வது நாளாக சொன்னேன். டிசம்பர் 16ஆம் தேதியை 350வது நாளாக சொன்னேன். அப்போ டிசம்பர் 12 346வது நாள். அந்த வருஷத்தில் 346வது நாளில் அவர் பிறந்திருக்கார். அதில் வந்து நியூமராலஜி நம்ம எடுக்கலாம். 3ங்கிறது குரு, 4ங்கிறது ராகு, 6ங்கிறது சுக்கிரன். அப்போ அவருக்கு ராகு திசை முடிஞ்சு போச்சு, குரு திசை முடிஞ்சு போச்சு. அவரோட திருவோண நட்சத்திரம், ராகு திசை முடிஞ்சிருச்சு, குரு திசை முடிஞ்சிருச்சு. சுக்கிரன் வந்து அவரோட ராசிக்கும் லக்கணத்துக்கு 10க்கு அதிபதி. மகரத்துக்கு 10க்கு அதிபதி சுக்கிரன், சிம்ம லக்கணத்துக்கு 10க்கு அதிபதி சுக்கிரன். அப்போ அது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. சுக்கிரன் அவருக்கு திரிகோணத்தில் நல்ல இடத்துல இருக்குது ஜாதகத்தில். அப்போ அந்த 4க்குரிய கிரகத்தை நம்ம எடுக்கணும். எடுத்து அந்த 346வது நாளை கூட்டினா 3 4 7 7 6 13 13 கூட்டினீங்கன்னா 4. ராகு தான் மீடியா. அப்போ மீடியாவில் 50 வருஷமாக அவர் கோலை வச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார். 1975 கூட்டினீங்கனாலும் ராகுல தான் வரும். 1 9 10 17 5 22 22 கூட்டினீங்கன்னா ராகு 4. அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இது காலண்டர் ஜோதிடம். இதை வந்து ஒரு 20-30 நாள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களோட பிறந்த தேதியை இந்த காலண்டரில் போய் பாருங்கள். நீங்கள் எத்தனாவது அந்த மாதத்தில் எத்தனாம் தேதி நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விடை கிடைக்கும். இப்போ இங்கே யாராவது ஒருத்தருக்கு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் சொன்னோம்னா டைம் பத்தாது. அப்புறம் நிறையா ஜோதிட அறிஞர்கள் வல்லுநர்கள்லாம் பேசணும். அதனால் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். யாராவது சார் 10/7ங்க, அதாங்க சார் 10ஆம் தேதினா 7ஆம் மாதம் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இப்போ 7ஆம் மாதம் அப்படின்னா 10/7/77ங்களாங்க சார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதாவது 77ங்கிறத ஃபஸ்ட்டு கூட்டிக்கணுங்க சார். அதாவது இதை 2 விதமாக சொல்கிறேங்க, 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கங்க. 77ங்கிறது 10 7 17 24. 24னா 6ங்க. 6னா சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஓகேங்களா? நீங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே பிறந்திருக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அப்போ வந்து 20 + 21 வருஷம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். 77னா 97 98, அதுக்கு அடுத்து வந்து ஒரு 20 21 வருஷம் வரும். 20 21 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு அடுத்தது 97 98 காலகட்டம். அதுக்கு அடுத்து வந்து 97க்கு அடுத்தது ஒரு 20 வருஷத்தை போட்டிங்கன்னா 2017 18 காலகட்டம். அதுக்கு அடுத்தது 2037 38 காலகட்டம் அப்படி எடுக்கணும். இப்போ நீங்கள் 10ஆம் தேதி அப்படிங்கிறப்ப 7ஆம் மாதம். இப்போ 7ஆம் மாதத்தில் வந்து 10ங்களாங்க சார்.
அப்போ அதில் வந்து 200வது நாள் வந்து ஜூலை 19 வருதுங்க. அப்போ வந்து ஜூலை 19 200வது நாள்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 10/7ங்கிறப்ப ஒரு 9 நாளை கழிச்சிருங்க. 9 நாளை கழிச்சிங்கன்னா 191வது நாளில் நீங்கள் பிறந்த மாதிரி வரும். அதாவது 191வது நாளில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 191 கூட்டுனா 11, 11 கூட்டுனா 2 சந்திரன். அப்போ சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுக்கும். அதாவது 191வது நாளில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ வந்து 1ங்கிறது சூரியன், 9ங்கிறது செவ்வாய், 191வது நாள் அப்படிங்கிறது கூட்டுனா 11, 11 கூட்டுனா 2 சந்திரன். அப்போ உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸை எப்பவும் பண்ணும். உங்கள் லக்கணம் என்ன லக்கணங்க சார்? சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு அதிபதியே சூரியன், சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாய். ஓகேங்களா? சிம்ம லக்கணத்துக்கு விரையாதிபதி சந்திரன். ஓகேங்களா? 191வது நாள் கரெக்டாக புரிஞ்சுதா? 191வது நாளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதாவது இந்த வருஷத்தில் 191வது நாளில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. பிறந்த கிரகத்தை எடுக்கிறோம், அதை டோட்டலாகவே எடுக்கிறோம், 3 டிஜிட்டாகவே எடுக்கிறோம். 1ங்கிறது சூரியன், 9ங்கிற செவ்வாய், மறுபடியும் 1ங்கிற சூரியன் தான். அப்போ சூரியன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். அந்த சார்ந்த விஷயம்தான் உங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் நீங்கள் எடுக்கணும். இதுதான் காலண்டர் ஜோதிடத்தில் இருக்கிற விஷயம். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சிடும். அந்த வருஷத்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதை காலபுருஷ தத்துவப்படி சொன்னேன். 77 கூட்டுனா 24 வருது, 6 வருது. 6ங்கிற சுக்கிரன், சுக்கிரனோட வருஷத்தை சொன்னேன். ஒவ்வொரு 20, 21 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் வரும் அப்படின்னு. 6 வருஷத்துக்கு ஒருக்காவும் 6 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒருக்காவும் மாற்றம் வரும். 10ஆம் தேதினா சூரியன். அப்போ சூரியனோட 6 வருஷமாக நீங்கள் கூட்டிக்கிட்டே வரணும். 77லேருந்து 83, 84, 89, 2005, 2095, 2001, 2007, 2013, 2019, 2025, 2031 இப்படியே சேஞ்சஸ் வரும். இது வந்து கிரக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கலாம். காலண்டர் படி எத்தனாவது நாளாகவும் எடுத்து அந்த கிரகம் உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையா, அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே தெரியும். வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமாருங்க, நான் ஈரோட்டில் இருக்கிறேன். 9788872650 9788872650. ஏதாவது டவுட்டுன்னா ஏதாவது ஒருத்தர் யாராவது கேட்குறேன்னா கேட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் காத்தா, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லோரும் பேசணும் அதுக்கா. அதாங்க சார், இப்போ 3/11னா நீங்கள் 3ஆம் தேதி எடுங்க. அந்த 3ஆம் தேதி எப்போ வருதுன்னு பாருங்கள். அதான் ஜூனில் வந்ததுன்னா எப்போ அப்படின்னு பாருங்கள். ஜூன் 24 175வது நாளாக வரும். அதிலிருந்து வந்து ஒரு எத்தனை தேதி கழிக்கணும்னு கழிச்சுக்குங்க. 21 நாள் கழிச்சுக்குங்க. 21 நாள் கழிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எத்தனாவது தேதியில் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சிடும். மே 30 நான் 150வது நாளாக சொல்லியிருக்கிறேன். அப்போ ஜூன் 3ங்களா? நவம்பர் இல்லைங்களா? சாரி, நவம்பர் வந்து எந்த வருஷங்க? 77ங்களா? சரி, ரைட், ஓகே. நவம்பர் 3ஆம் தேதி வந்து அதான் நவம்பர் 21ஆம் தேதி 325வது நாளுங்க சார். அப்போ நவம்பர் 3ஆம் தேதி ஒரு 18 நாளை கழிச்சுங்க. 318 நாளை கழிச்சிங்கன்னா எத்தனை வருங்க? 325ல் ஒரு 18 நாளுங்க. 307வது நாள் வருங்க சார். என்னங்க சார்? 307வது நாளுங்க சார். 307ங்கிறது குருவும் கேதுங்க சார். குரு, கேது, சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு அடிக்கடி அதை வந்து தசை நடக்கும். உங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குறக்குள்ள உங்களுக்கு குரு,
கேது சூரிய திசை நடக்கும். ஏதோ ஒன்றாவது நடந்துடும். குரு திசை, கேது திசை, சூரிய திசை. இது எங்கே இருக்குன்னு ஜாதகத்தில் பார்த்துங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு தசாவிலேயோ புத்தியிலையோ நன்மையான பலன் அளிச்சுதான்னு பாருங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். 307வது நாள் வருதுங்க சார், பார்த்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 307வது நாளில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. சரி, நன்றிங்க. வாய்ப்பு அந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது ஸ்ரீதர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.